அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா தற்குறிகள் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு செல்றப்போ மக்கள்கிட்ட ஸ்பேரிங் போட்டு பார்க்கலாமா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மக்களை மிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த தற்குறிகளுடைய வாழ்வியலை பாருங்களேன். மக்கள்கிட்ட பணிவா எப்படி அணுகணுன்ற அறிவு கூட இல்லாமல் தற்குறி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர்கிட்ட போய் ரெண்டு தற்குறிகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த காணொலியை பாருங்களேன். இல்ல நான் என்ன சொல்றேன், தமிழக வெற்றிகளுக்கு வரக்கூடாதா? தப்பு இல்ல. எங்க தளபதி பத்தி பேசாதீங்க. தளபதி பத்தி தவறு பேசக்கூடாது. ஓகேவா? நீங்க சிஎம் ஆகுறோம். தலைமை சிஎம் ஆகுறோம். நீங்க இந்த தெருவுக்கு பாப்போமா? தமிழக வெற்றிகளுக்கு வரக்கூடாது. இந்த தெருவுக்கு சொல்லுங்க. ஜெயிக்கிறாரு தளபதி. திருச்சி ஜெயிக்கிற பெரம்பூர் கேட்டீங்களா? இப்ப பெரம்பூர் இல்லனாக்கா நான் இங்க வரேன். ரெண்டு இடத்துல இல்ல என்ன கேட்டீங்க? நீ சொல்லுங்கப்பா. சூப்பர்டா அனில் குஞ்சுகளா, இப்படிதான்டா வாக்கு கேட்கணும் மக்கள் கிட்ட. உங்க தளபதி கண்டிப்பா சிஎம் ஆயிடுவார். இப்படியெல்லாம் வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்க சூப்பர். இப்படிதான் மிரட்டணும். தற்குறிகள் மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். என்ன எங்க தளபதி வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்போ என்ன இப்போ அப்படின்னு கேட்குறானுங்க. ஏன் ஒருத்தர் சொன்னா என்ன இப்போ? இல்லைங்க வாக்களிங்க, ஒரு மாற்றம் நாங்கள் பிடுங்கிடுவோம் இப்படிலாம் ஏதாவது சொல்லுங்க. அதை விட்டுக்கிட்டு எங்கள் தளபதி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கா நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கான் தற்குறி. ஓட்டு போடலைன்னு சொன்னா இவனுங்க சொன்ன மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் விஷம் வச்சு கொண்டுருவானுங்க போல. ஓட்டு போடலன்னு சொன்னா ஏன் ஓட்டு போடலன்னு சொல்லி வீடு புகுந்து வெட்டிடுவானுங்க போல இருக்கே மக்களை எல்லாம். ரெண்டு செட் ஆஃப் அணில் குஞ்சுகள் இருப்பானுங்க விஜய் தோத்ததுக்கு அப்புறம். ஒரு செட்டு என்ன பண்ணுவானுங்கன்னு சொன்னாக்க செத்து போயிடுவானுங்க. இன்னொரு செட்டு என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள் கிட்ட எல்லாம் போய் மிரட்டிக்கிட்டு ஏதாவதுலாம் பண்ணுவானுங்க. சோத்துல விஷத்தை வச்சு கொல்லணும், வெடிகுண்டு வச்சு தகர்க்கணும், அது இதுன்னு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு திரியிறானுங்களே. இவனுங்களெல்லாம் என்னங்க இவனுங்க என்ன ரகத்தில் தான் இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களோ. மக்கள்லாம் பீதி அடைஞ்சு போய் மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறாங்க. பயமாக இருக்குது, எனக்கு வாக்களிக்க போகிறதுக்கே பயமாக இருக்குது. வாக்குச்சாவடியில் என்னெல்லாம் பண்ண போகிறானுங்களோ தெரில. அங்கே வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்து ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி மிரட்டினாலும் மிரட்டுவானுங்க போல இருக்குது. இவனுங்க இருக்கிற இடங்களுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குலாம் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. தேர்தல் தேதி அன்னைக்கும் முடிவுகள் வர்ற அன்னைக்கும் என்னென்னலாம் பண்ண போகிறானுங்களோ தெரில இந்த கோமாளி கூட்டங்கள். இப்போவே இப்படியெல்லாம் பேசுகிறானுங்க. வெறும் வாக்கு சேகரிக்க போகிற இடத்துல இப்படி அடாவடித்தனமாக பேசுகிறானுங்கன்னா முன்ன பின்ன ஒரு எம்எல்ஏ சீட் ஏதாவது ஜெயிச்சிட்டானுங்கன்னு சொன்னாக்க அது நடக்காது. ஆனால் ஜெயிச்சிட்டானுங்கன்னா எவ்வளோ ரவுடிசம் பண்ணுவானுங்க இவனுங்கெல்லாம். 4 ஓட்டு தான் வரும் இந்த கட்சிக்கு. இவனுங்க சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே வாக்களிக்க மாட்டாங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கிறானுங்க. விஜயோடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொண்டாட்டி புள்ள குட்டிங்களே வாக்களிக்காது. இந்த நிலையில தான் இவனுங்க கட்சியே இருக்கு. அந்த வரக்கூடிய 4 ஓட்டுலேயே 3 ஓட்டை வரவிடாம ஆக்கிடுவானுங்க போல. இப்படியெல்லாம் மிரட்டிய அப்புறம் 1 ஓட்டு தான் விழுவும். அந்த 1 ஓட்டும் வருமானம் தெரியல. ரசிக மனநிலையில இருந்த கும்பல்லாம் அரசியலுக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். ஏய் எங்க தளபதி படம் ஹிட் ஆகலன்னு சொல்றியா நீனு? எத்தனை கோடி ரூபா வசூல் தெரியுமா? எங்க தளபதி யார் தெரியுமா? கெரியர் உச்சம் தெரியுமா? அப்படின்ட்டு ரசிக மனநிலையிலேயே சுத்திக்கிட்டு இருந்த தற்குறிகள்லாம் அரசியலுக்கு வந்தா இப்படிதான் இருக்கும். மக்கள் கிட்ட அப்ரோச் பண்றது, மக்கள் கிட்ட வாக்கு கேட்கறதெல்லாம் என்ன, அவங்க கிட்ட எப்படி அணுகணும், எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், எவ்வளோ பணிவாக இருக்கணும். ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் தான் எஜமானர்கள். இந்த ஒரு மனப்பக்குவமே இல்லாத தற்குறிகளாக இருக்கானுங்க. தற்குறி பயலுங்க. மக்கள் கிட்ட வாக்கு கேளுங்கடானா பந்தயம் கட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்ததான் திருப்பூர் காங்கேயத்தில் தேர்தல் அலுவலகத்துக்குள்ளேயே தேர்தல் அலுவலகத்துக்குள்ளேயே போய் அங்க இருந்த ஊழியர்கள் கிட்ட போய் தாவேக்காரனுங்க என்ன சொல்லியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கும், 2 கிலோ காஸ்ட்லியான ஸ்வீட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துருக்கானுங்க. தாவேக்காவுடைய வேட்பாளர் மணின்றவன் இந்த காரியத்தை செஞ்சிருக்கான். பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து அந்த கருப்பு கலர் சட்டை போட்டவன்ட்ட கொடுக்குறான் பாருங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அது பேசிட்டு போறான். அப்போனா பார்த்துக்கோங்களேன், காசு கொடுக்குறானுங்க இவனுங்க. இதுக்கு முன்னாடி விஜய் நரம்பு புடக்கி ஒன்று பேசினார் ஒரு இடத்துல. அதை பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? சும்மா இருக்க மாட்டல்ல, நீ அறுத்து தள்ளிடுவல்ல. இந்த வேட்பாளர் அப்போ மாற்று. உன் வேட்பாளர் தான் காசு கொடுக்குறான், உன் வேட்பாளர் தான் ஊழல் பண்ணுறான். அதுவும் தேர்தல் அலுவலகத்துக்குள்ளேயே போய் காசு கொடுக்குறான். இவனுங்க தான் மாற்று சக்தி, மண்ணாங்கட்டி சக்தின்னு உருட்டிக்கிட்டு திரியிறானுங்க ஊருக்குள்ள. இன்னும் என்னென்னலாம் கொடுப்பானுங்களோ தெரியல. தட்டு, சில்வர் பாத்திரம், பூஸ்ட், ஹார்லிக்ஸ், இப்போ பணம் எல்லாம் கொடுக்குறானுங்க. ஊழலை ஒழிக்க வந்த உத்தமன் நான் தான் பெருமை பீத்தி கொள்ளக்கூடிய விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றத பாருங்க, அவன் கட்சியோட வேட்பாளர். அடுத்ததா தாவேக்காரனுங்க நம்ம தமிழ்நாட்டு அரசு பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா இந்த போகிற ஊர்களுடைய பெயர்கள்லாம் ஓடும் பாருங்க. சென்னை, தாம்பரம் அப்படி இப்படின்லாம் அந்த பெயர்கள் ஓடிட்டு இருக்கும் பாருங்க டிஜிட்டலில். அந்த மின்னணு பலகையுடைய மதர் போர்டை ஹேக் பண்ணி அதில் தமிழக வெற்றி கழகம்னு ஓட வச்சுருக்கானுங்க. அந்த காணொலியை பாருங்களேன். இந்த பஸ்ஸில் பாருங்கள், தமிழக வெற்றி கழகம்னு அதில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மதர் போர்டை ஹேக் பண்ணி
இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம்னு அதில் ஓட வச்சிருக்கானுங்க. ஓட வச்சுக்கிட்டு 2026 டிவிக்கே தான் தமிழக வெற்றி கழகம் தான் அப்படி இப்படின்னு மாசா ரீல்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, உங்கள் விஜய் உயிரெடுக்க வேறு என்ன அந்த பாட்டெலாம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ரீல்ஸ் பண்ணுறதுக்காக இப்படிலாம் ஹேக் பண்ணிலாம் போட்டிருக்கானுங்க தற்குறிகள். ஒரு சின்ன அதிகாரம் கூட இல்லாத இந்த நிலையிலேயே இவனுங்க இவ்வளோ ஆட்டம் போடுறானுங்க. பொதுமக்களை மிரட்டுறானுங்க, லஞ்சம் கொடுக்குறானுங்க, பஸ்ஸில் வந்து மதர் போர்டை ஹேக் பண்ணி அதில் தமிழக வெற்றி கழகம்னு ஓட வைக்கிறானுங்க. இப்படிப்பட்ட அடாவடித்தனங்கள்லாம் ஈடுபடுறப்போ இவனுங்க கையில் அதிகாரம்னு ஒன்று கிடச்சிதுன்னா என்னென்னலாம் பண்ணுவானுங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் யாருமே செய்யாத விஷயங்கள், கேவலமான விஷயங்கள், அருவருப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் இவனுங்க தான் தமிழக அரசியல் களத்தில் முறையாக பண்ணுறானுங்க. 41 பேரை கொன்னது தொடங்கி மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகிறது வரைக்கும் எல்லாரையும் வந்து மிரட்டுறது, உருட்டுறது, இப்படியெல்லாம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறானுங்க. இதுதான் இவனுங்க சொல்லக்கூடிய அந்த மாற்று அரசியல். இன்னொரு டிஃப்ரெண்டான விஷயத்தை பார்ப்போமா, தாவேக்காரனுங்க கொத்தா அவனுங்களுடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு அரசியலுக்காக வரப்போகிறேன், விஜய்க்காக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு வரானுங்க. அதில் ஒரு காணொலியை பாருங்கள், ஒருத்தன் போட்டிருக்கான், அவன் பேங்க்கில் வேலை பார்க்குற வேலையை விட்டுட்டு வந்திருக்கான். என்னோட கேரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு, அதாவது கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரானா, வேலை பார்க்குற பேங்க்கோடைய ஐடி கார்டெல்லாம் வெட்டி உதறிட்டு விஜய் இப்போ கூட்டம் போடுற இடத்துல போயிட்டு ஊயினு கத்துறதான் இவன் இனிமேல் பண்ண போகிற வேலையாம். பார்த்தீங்களா, ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்கானுங்க. புஷி ஆனந்தின் வெற்றி இதுதான். புஷி ஆனந்த் தானே சொன்னார், வேலையாவது மண்ணாங்கட்டியாவது நமக்கு விஜய் அண்ணனை பார்க்க வரணும், அதுதான் நமக்கு முக்கியம், விஜயுடைய மூஞ்சி தான் நமக்கு முக்கியம் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா, அதோடைய வெற்றி தான் இது. இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். பல அணில் குஞ்சுகளுடைய காணொலிகளை பார்த்துட்டேன். வெளிநாடுகள்ல எல்லாம் வேற வேலைகளில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள்லாம் வேலையை விட்டுக்கிட்டு இங்கே வராங்க. இங்கே வந்து என்ன பிடுங்க போறீங்க, விஜய் எப்படியும் தோக்க தான் போகிறான், அவன் ஜெயிச்சாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும். இவனுங்கெல்லாம் என்ன நினச்சிட்டானுங்கன்னா, விஜய் வந்து கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாரு, அதனால நம்மளும் நம்மளுடைய வேலையை விட்டுட்டு வந்துடுவோம், அது உச்சமாக இருந்தால் என்ன துச்சமாக இருந்தால் என்ன, நம்மளும் நம்ம வேலையை விட்டுட்டு வர்றது தான் சரியாக இருக்கும். விஜய் வராருன்னா அதே மாதிரி தானே நம்மளும், விஜய் ரிஸ்க் எடுத்து வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. தற்குறிகளா, அவன் ரிஸ்க்லாம் எடுக்கல, அவன் நல்லா கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்கான். கோடிகள்னா சும்மா கிடையாது, அவன் வேட்பு மனுவிலேயே 520 கோடி சொத்து இருக்குன்னு சொல்லி அவன் தாக்கல் பண்ணியிருக்கான். புரியுதுங்களா? அவனுக்கு அரசியல் செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் கூட நாளைக்கே கட்சியை கலைச்சிக்கிட்டு வேறு வேலையை பார்த்துட்டு போயிடலாம், வேறு பிஸ்னஸ்லாம் வச்சுருக்கான். அவன் பணத்தில் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவனுக்குலாம் ஒரு பிரச்சனையும் வராது. அவன் ரிஸ்க் எடுத்தாலும் இதெல்லாம் ரிஸ்க்குன்னு காட்டி அரசியல் பண்ணுவானே ஒழிய அவனுக்கு ஆக்சுவலாக பார்த்தா அது ரிஸ்கே கிடையாது. அவனுக்கு எல்லாமே லாபம் தான். அவன் லாப நஷ்டம் கணக்கு போட்டு தான் எல்லாத்துலேயும் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு படித்து உங்களை படிக்க வச்சது திமுக, திராவிட இயக்கம், வாழ்வுரிமை, படிப்புரிமை எல்லாமே கொடுத்தது திமுக. அந்த திமுகவை எதிர்த்து நாங்கள் வேலை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படித்து ஒரு நல்ல வேலையில் போய் உட்காந்துட்டு அந்த வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு இவங்கிட்ட போய் திருப்பியும் பழைய மாதிரியே வரீங்களடா. என்னடா அவங்களுக்குலாம் மூளைகளாம் மழுங்கி போயிருச்சா? இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் டக்குனு ஞாபகத்து வரான். ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை படித்து ஐபிஎஸ் ஆக்குனது திராவிடம். ஆனால் அந்த ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு திருப்பியும் ஆடு மேய்க்கிறது தான் சரின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணி அதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு வச்சது சனாதனம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ட்ரெண்ட் ஆச்சு அந்த டைம்லலாம். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனால் இன்னொரு வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. அந்த வேலையில் இவனுங்க இருக்கிறதுக்கு பதிலாக இப்படிப்பட்ட தற்குறிகள்லாம் வெளியே வந்துட்டானுங்கன்னா கொஞ்சம் நல்ல அந்த இடத்துக்கு டிசர்விங்கான பீப்புள் யாராவது போய் உட்காந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இப்படிப்பட்ட ரசிக குஞ்சுகள்லாம் அங்கே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேலையை விட்டு வரப்போ ஐடி கார்டை வெட்டி போட்டு வரான் பாருங்க. இவனுங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறது? அப்போ அந்த வேலைக்கு என்ன மரியாதை? அந்த வேலையை நீ மதிக்கக்கூடிய லட்சணன்றது அப்போ இவ்வளோ தான். இவனுங்க மே 4ஆம் தேதி தாவேக்கா மொத்தமாக தோத்துரும், மண்ணை கவிட்டு போக போகுது. அதுக்கப்புறம் வேலை தேடுறப்போ பழைய கம்பெனியுடைய ரிலீவிங் லெட்டர்லாம் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவானுங்க, ஐடி கார்டை வேற வெட்டி போட்டுட்டான். ஐடி கார்டை முழுசாக அப்படியே கொடுத்தாதான் அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். இந்த நிலையில் அடுத்த வேலையை இவன் எப்படி தடுவான்? விஜய்க்காக நாங்கள் களமிறங்குறோம், விஜய்க்காக நாங்கள் அரசியல் வேலையை பார்க்க போகிறோம், நாங்களும் எங்கள் கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரோம் அப்படி இப்படின்னு சொல்லி இவனுங்கெல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு இங்கே வந்து விஜய் தோத்ததுக்கப்புறம் வசமாக சிக்க போகிறானுங்க அத்தனை பேரும். இன்னொரு பக்கம் விஜய்க்காக களமாடுறோம் அப்படின்ற பேரில் ட்விட்டரு, ஃபேஸ்புக் அங்கேன்னு சொல்லி ஏதாவது கேனத்தனமாக அவதூறான பதிவுகளை போட்டு கேஸ் வாங்கி லைஃபை தொலைக்கிறானுங்க. அப்படியே இன்னொரு பக்கம் இங்கிட்டு பார்த்தாக்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு வந்து விஜய்க்காக வரோம் அப்படின்ற பேரில் வாழ்க்கையை தொலைக்கிறானுங்க, கெரியரை தொலைக்கிறானுங்க. இந்த ரீல்ஸ் பண்ணுறதுக்காகவே தாங்க அந்த ஐடி கார்டெல்லாம் வெட்டி போட்டிருக்கான், வேலையை விட்டுருக்கான், விஜயோடைய கூட்டத்தில் போய் நின்று கத்திக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த ரீல்ஸ்க்காக தான் இது எல்லாம் பண்ணுறானுங்க. இந்த ரீல்ஸ் மோகத்தினால லைஃபே தொலைக்கிறானுங்க. விஜயோடைய சுயநலத்தை இவனுங்களை வச்சு நல்லா யூஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கும் ஜாலியாக. ஆகவே இந்த தாவேக்கா தவிட்டு தற்குறிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.